ஸோ அவர் நெக்ஸ்ட் சாப்டர் M&A மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். ஓகேவா? ஸோ கார்பரேட் வேல்யூஷன் பார்த்தோம், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. செக்யூரிட்டி வேல்யூவேஷன், பிஸ்னஸ் வேல்யூவேஷன், M&A மூணு ஒரு செட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஒரே மாதிரி தான் வேல்யூவேஷன் வரும். மூணுமே வேல்யூவேஷன் தான். ஓகேவா? செக்யூரிட்டியில் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக வேல்யூ பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். பிஸ்னஸ் வேல்யூவேஷனில் கம்பெனிஸ் ஹோல் எப்படி வேல்யூ பண்ணுறது பார்த்தோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஈக்விட்டி, எக்கனாமிக் வேல்யூ ஆடட், இது மாதிரி ஃபியூ கான்செப்ட்ஸ் இங்கே பார்த்தோம். அடுத்தது வி ஆர் என்ட்ரிங் இன்டு M&A மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் இந்த சாப்டருக்குள்ளே இதில் என்ன கேட்பான்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் என்ன இப்படின்னா என்ன ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பேசிக்கலி என்ன நினச்சிருப்போம், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறது அப்படின்னு நினச்சிருப்பேன். சே எக்ஸாம்பிள் ஏ கம்பெனி, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கான், ஏ லிமிடெட். ஓகேவா? ப்ளஸ் அக்வயரிங், ஏ லிமிடெட் யாரை வாங்கிடுறான், பி லிமிட்டடாக வாங்கிடுறான். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், ஏ லிமிடெட் அக்வயரிங் பி லிமிடெட், ஹவு தே வில் அக்வயர் ஃபஸ்ட் அதை சொல்லு. ஏ லிமிடெட் ஹவு தே வில் அக்வயர் பி லிமிடெட் அதை ஃபஸ்ட் சொல்லு. ஷேர்ஸை யாரோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவான், பி லிமிட்டடோட ஷேர்ஸை ஏ லிமிடெட் பர்ச்சேஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை % பர்ச்சேஸ் பண்ணிடுவான், 100% பர்ச்சேஸ் பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தெர் இஸ் நத்திங் கால்டு 100% ஹோல்டிங்னு ஒன்று இருக்கவே முடியாது. ஓகேவா? பிகாஸ் to be a company, minimum 2 shareholders in case of private company, 7% in case of public companyன்றது ரொம்ப முக்கியம். 2% in case of அதான் ஹோலி ஒன் சப்சிடரி கம்பெனின்றது நாம்கே வாஸ்க்கு ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 99.99% ஒரு கம்பெனி பேரில் இருக்கும். மீதி 0.01% ஒரு இண்டிவிஜுவல் பேரில், ஒரு 7 இண்டிவிஜுவல் பேரில் பிரித்து வச்சிருப்போம். பிகாஸ் டு குவாலிஃபை அஸ் எ பப்ளிக் கம்பெனி மினிமம் எத்தனை % ஷேர் ஹோல்டராக இருக்கும்னா 7% ஷேர் ஹோல்டராக இருக்கணும். டு குவாலிஃபை அஸ் எ பப்ளிக் பிரைவேட் கம்பெனி மினிமம் 2% என்னவா இருக்கும்னா ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்போ ஹோலி ஒன் சப்சிடரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கே தவிர அதில் 100% சிங்கிள் ஷேர் ஹோல்டராக ஏ லிமிடெட் இருக்க மாட்டான். மீன்ஸ் தட் பேரண்ட் கம்பெனி சிங்கிள் % ஷேர் ஹோல்டராக இருக்க மாட்டான். ஷேர் ஹோல்டராக இருப்பான், அவன் தான் 99.999% வச்சுட்டு இருப்பான். பட் பாக்கி அட்லீஸ்ட் 7 ஷேர் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 6 ஷேர் ஆகுது இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸோ இல்லை யாரையோ தன ஷேர் ஹோல்டராக போட்டு சும்மா ஷேரை கொடுத்து வச்சிருப்பான். ஓகேவா? என்னவா இருக்கிறதுக்குன்னா ஜஸ்ட் கம்பெனியாக இருக்கிறது. சரி, நீ சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கலாம். இப்போ ஏ லிமிடெட் இஸ் அக்வயரிங் பி லிமிடெட் ஷேர்ஸை வாங்கிடுறான். என்ன ஆகும் இப்போ வாங்கிட்டான்னா, பி லிமிடெட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காதுன்ற. ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காதுன்னா என்ன, யூ ஆர் சேயிங் இட் வில் பி லிக்விடேட்டடுன்ற. கரெக்டா? பி லிமிடெட் வில் பி லிக்விடேட்டடுங்கிற. சார் அப்போது வாட் இஸ் கன்சாலிடேஷன், வாட் இஸ் அமால்கமேஷன் ஆர் மெர்ஜர்? இப்படின்னா என்ன, அமால்கமேஷன் ஆர் மெர்ஜர் ஆர் கன்சாலிடேஷன்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. கன்சாலிடேஷன் பேரண்ட் கம்பெனி சப்சிடரி கம்பெனியை அக்கௌண்டிங்கில் மெர்ஜ் பண்ணுறான், அவனோட 2 பேலன்ஸ் ஷீட்டை சேர்க்கறது கன்சாலிடேஷன். பி லிமிடெட் இருக்கும், அமல்கமேஷனில் பி லிமிடெட் க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸு, யாரோட பிஸ்னஸ்ஸு, கவனி. ஸோ ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ, ஏ லிமிடெட் பி லிமிடெட் இருக்கான்னு வச்சுக்கோ. ஏ லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கான், பி லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கான். ஏ லிமிடெட் இஸ் அக்வயரிங், சே நீ நினைக்கிற மாதிரியே 100%ன்னு வச்சுக்கோ. இட் கேனாட் பி பாசிபிள், பட் 100% வாங்குறானே வச்சுப்போம். ஓகேவா? ஆன் திஸ் டேட் வாங்கிட்டான். ஓகேவா? டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இந்த டேட்டில் 100% ஆஃப் ஏ லிமிடெட் யார் வாங்கிட்டா, சாரி 100% ஆஃப் பி லிமிடெட் யார் வாங்கிட்டா, ஏ லிமிடெட் வாங்கிட்டான். இன் திஸ் பாயிண்ட் the A limited will decide, A limited can decide or will decide என்ன தெரியுமா பண்ணுவான், பி லிமிட்டடை உயிரோட வச்சிருக்கணுமா ஆர் அவனோட கம்பெனியை லிக்விடேட் பண்ணி அவனோட என்டையர் அசட்சி ஏ லிமிட்டெடுக்குள்ளே கொண்டு வரணுமான்னு அவன் முடிவு பண்ணுவான். இல்லை சார், பி லிமிடெட் அது இருக்கிற வாரத்தாலும் இருந்துட்டு போட்டோம், அதோட ப்ராஃபிட்டை மட்டும் நான் என்னோட புக்கில் கன்சல்டேட் பண்ணிக்கிறேன், அதோட அசட்டை மட்டும் என் புக்கில் கன்சல்டேட் பண்ணிக்கிறேன், அதோட ரெவன்யூ மட்டும் என் புக்கில் கன்சல்டேட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கு பேர் acquisition by shares. That other company will also be in existence. We will consolidate the balance sheet, consolidate P&L, consolidate cash flow, எல்லாத்தையும் will consolidation நடக்கும் இந்த இடத்துல. Even though we are acquiring 100% sharesனா, அதே சுச்சுவேஷனில் ஏ லிமிடெட் அக்வயரிங் பி லிமிடெட் 100% வித் எ வியூ ஆர் வித் என் மோட்டிவ் டு டிஸ்மேண்டில் இந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணிட்டு, ஓகே, அந்த கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இருக்காது, அழிச்சிடுவான். அவனோட அசட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஏ லிமிடெட்ல இன்கார்பரேட் பண்ணிடுவான். வில் பாஸ் இன் ஜேர்னல் என்ட்ரி. இஃப் யூ ரிமெம்பர், இன்டர்ல நீ படிச்சிருப்ப, பிஸ்னஸ்
என்னது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் டார்கெட் கம்பெனிஸ் தட் இஸ் அக்வயரிங் கம்பெனி. அடுத்தது ஆல் அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆல் லயபிலிட்டிஸ் டு குட்வில் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். மூணாவது லிக்விடேட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் டு கேஷ்னு சொல்லி 3 ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவியா? இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணி அதர் கம்பெனி புக்ஸையே நீ க்ளோஸ் பண்ணிட்டு அவனுடைய அசட்ஸ் எல்லாத்தையும் ஓன் கம்பெனியில் இன்கார்பரேட் பண்ணால் அதுக்கு பேர் அமல்கமேஷன். அப்போ எல்லா மெர்ஜர்ஸும் வில் டேக் இன் டு 2 ஃபார்ம்ஸ். ஒன்று வாங்கி கன்சால்டேஷன் பண்ணிக்கிறது, அப்போ அவனை என்னவா வச்சு பண்ணி சப்சிடரியா வச்சுப்ப. இன்னொன்று அமல்கமேஷன், வேர் அதர் கம்பெனியை கொன்றுவேன், அவனோட அசட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து எங்கே போட்டுருவேன்? ஓம் புக்ஸில் போட்டுப்பேன். சார் எதுக்கு இது மாதிரி 2 விதமாக பண்ணுறாங்கண்ணா? ஏன் சார் வந்து சப்சிடரியாக வச்சுக்கிறான், ஏன் சார் நான் வந்து டெத்து பண்ணல அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது சார். நான் இப்போ ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணுறேன்னா எனக்கு இது ஆப்ஷனாக கன்சால்டேஷன் பண்ணுறதோ இல்லை அமல்கமேஷன் பண்ணுறதோ ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் நீட்ஸ். ஓகேவா? அக்கௌண்டிங்கில் ஆப்ஷன் கிடையாது. பிஸ்னஸ் நீட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். வாட் பிஸ்னஸ் நீட்ஸ் சார்? யோசிச்சு பாரு. இப்போ ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோ. ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கான். ரிலையன்ஸ் நார்மலி வில் ஹேவ் 2 சைடு. ஒன்று இவனோட சப்ளையர் யார்? ரிலையன்ஸுக்கு பொருள் சப்ளை பண்ணுறவனோ, ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவனோ, சர்வீஸ் பண்ணுறவனோ, இல்லை டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறவனோ யாரோ தான் இவனோட சப்ளையர். அவனுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறவன் சப்ளையர். ரிலையன்ஸோட அவுட்புட்டை யூஸ் பண்ணுறான் இருக்கான் பார்த்தியா, அவன் பேர் என்ன? அவனுக்கு கஸ்டமரா? கரெக்டா? கஸ்டமர் இவனோட அவுட்புட்டை என்னவா யூஸ் பண்ணுவான்? ரிலையன்ஸுக்கு இது என்னது? அவுட்புட்டா? கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது என்னது? இன்புட்டா? கஸ்டமர் வில் ப்ராசஸ் த இன்புட் இன்டு செல் இன்டு சம் அதர் ஃபினிஷ்டு குட்ஸை வெளில விற்பானா? ஸோ இப்போ ரிலையன்ஸு வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் பிஸ்னஸ். ஏன்னா இது எல்லாத்துக்குமே அல்டிமேட் எய்ம் எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் எதுக்கு நீடு வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இப்படி எடுத்துக்கோ, என்கிட்ட ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டெட்டோ ஈக்விட்டியோஸ் எந்த காசு கொடுத்தாங்க, நான் தான் கம்பெனி. ஐ இன்வெஸ்டட் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ். ஓகே, என்னோட பிஸ்னஸில் போட்டேன், பணம் ரிட்டர்ன் கொடுக்குது. இதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸில் நான் பணத்தை போட்டு என்னோட ரிட்டர்னை பெருக்க முடியாது. பிகாஸ் அதோட வால்யூம் அவ்வளோதான், அதோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான், என்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதுக்கான மார்க்கெட் ஷேர் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் அந்த பிஸ்னஸை வளர்க்க முடியாது. பட் ஐ ஹவ் ஹியூஜ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஐ ஹவ் ஹியூஜ் கேஷ் பேலன்ஸ். பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங் இன் மீ. நான் நம்பி காசு கொடுக்க ரெடியாக இருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் எக்ஸ்பேண்ட் மை பிஸ்னஸ், நாட் ஓப்பனிங் த சேம் ஃபேக்ட்ரி இன் சம் அதர் பிளேஸ். இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் மை ஓன் பிஸ்னஸ், ஐ வில் அக்வயர் சம் பிஸ்னஸ். எப்படி அக்வயர் பண்ணுவேன்னா, ஒன் டைப் ஆஃப் அக்விசிஷன், யூ வில் அக்வயர் யுவர் சப்ளையரோட பிஸ்னஸ். உனக்கு ஒருத்தர் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறான்ல, அவன் ஒரு ப்ராஃபிட் சார்ஜ் பண்ணி தானே உனக்கு கொடுக்குறான். அவன் பிஸ்னஸை நீ வாங்கிட்டேன்னா இப்போ அவன் பண்ணுற ப்ராஃபிட் யார் புக்ஸில் கன்சல்டேட் ஆகிடும்? என் புக்ஸில் கன்சல்டேட் ஆகிடும். அந்த ப்ராஃபிட்டுக்கு ஓனர் நானாக போயிடுவேன். ஆர் இந்த பக்கம் வா, யார்? என்னோட கஸ்டமர். என் கஸ்டமர் என்னிட்டேருந்து இன்புட்டை வாங்கி அவன் சம்திங்காக ப்ராசஸ் யோசிச்சு வர்றா. ரிலையன்ஸோட அவுட்புட் இன்புட் வந்து பேசிக்கலி அவனோட ரிலையன்ஸோட ரெஃபைனரிஸ்க்கு இன்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூடை வாங்கி பெட்ரோல் டீசல்னு சொல்லி ரிஃபைன் பண்ணி எல்லாத்தையுமே ரிஃபைன் பண்ணி தி ஆர் சப்ளைங் த அவுட்புட். அந்த பிஸ்னஸில் ஏன் நான் இந்தியன் ஆயில் கொடுக்கணும், ஏன் நான் வந்து பாரத் கொடுக்குறான். நம்மளும் ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணலாமே. ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் ஏற்கனவே ஓப்பன் பண்ணலாம். அதான் கஸ்டமரோட பிஸ்னஸை நம்மளே எடுத்துக்கிறது. நானே இன்னொருத்தண்ட கொடுத்து ரீட்டைல் பண்ணுறதுக்கு நானே ரீட்டைல் பிஸ்னஸில் இறங்குறேன். ஓகேவா? இதுதான் ஃபார்வர்டு இன்டெகிரேஷன் சொல்லுவோம். என்னோட கஸ்டமர் பிஸ்னஸை நான் எடுத்துக்கிறது. அப்போ இந்த பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறேன் சார். அது மட்டும் பண்ணுறது கிடையாது, அவனுக்கு கொடுத்து இல்லாமல் இப்போ நான் அந்த அதில் க்ரூடில் வர லாஸ்ட் அவுட்புட் தான் கெரோசின், க்ரூடில் வர லாஸ்ட் அவுட்புட் தான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை நான் ஏன் சம் அதர் பர்சன்ட்டை கொடுத்து அவன் மோல்டு ஜிக்கை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமாக விற்கிறான். நானே அந்த மோல்டு ஜிக் வச்சிருந்தாலும் நானே அந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக விற்கலாமே. என்னோட கஸ்டமர் பிஸ்னஸை நானே பண்ணுறது ஃபார்வர்டு இன்டெகிரேஷன். அப்போது இப்படி பண்ணும்போது அந்த அசட்டை அந்த கம்பெனியாகவே வச்சுக்கலாம். இல்லை அந்த கம்பெனியோட என் பிஸ்னஸ்குள்ளேயே என்னோட ரா மெட்டீரியல் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை டிசால்வ் பண்ணி எனக்கு கொண்டு வந்துடலாம். இது ஒன் வே பாசிபிள். இப்போ இந்த ரிலையன்ஸோட ஓனர் யார்? நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சா 100% ஓனர் கிடையாது. பட் ஸ்டில் அம்பானி இஸ் த ஃபேஸ் ஆஃப் ரிலையன்ஸா. ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தா, அம்பானி மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய மாலுக்கு போயிருக்கான். அங்கே ஹேம்லேஸா பொம்மை கடையில் நார்மலாக குழந்தைக்கு பொம்மை விற்கும். அவன் பேர பையனுக்கு பொம்மை வாங்க போயிருக்கான். அந்த பேர பையன் உள்ளே போய்ட்டு ஒரு டாய் எடுத்திருக்கான். டாயில் இப்படி எம்ஆர்பி பார்க்குறான், எல்லாம் ஓகே. அவன் யோசிக்கிறான், எப்படி இதில் ஒரு 20% மார்ஜின் வச்சு விற்பான். இந்த மார்ஜினை ஏன் நம்ம அவன்கிட்ட கொடுத்துக்கிட்டு என் ஃபுல்ல பேரை வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற டாயை வாங்கட்டும், நம்ம அந்த கம்பெனியை வாங்குவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் பேசி முடிச்சு ஹேம்லேஸ் அக்வயர் பண்ணிட்டான். ஏன்னா ஹி டசன்ட் வாண்ட் டு லெட் எ சிங்கிள் ரூபி அவுட் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. அந்த ப்ராஃபிட் வந்தாலும் யார் ப்ராஃபிட்டுக்கு யாருக்கே அந்த ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறான், அந்த கம்பெனிஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறான். ஹி அக்வயர்டு யாரை? ஹேம்லேஸ். யார்? அம்பானி அக்வயர்ட் ஹேம்லேஸ். சம் irrelevant entity to this
ஆப்ரேஷன் இவன் ரிலையன்ஸில் இருக்கிற கோர் பிஸ்னஸ்க்கு irrelevant. ஆனால் ஏன் வாங்குறான்? காங்க்ளமேட் மெர்ஜர்னு சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாத பொருளை வாங்கி போடுறது. எதுக்குன்னா, நான் சம்மந்தப்பட்ட பொருளை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சம்மந்தமே இல்லாத பொருள் வில் கிவ் யூ ப்ராஃபிட். எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, அந்த தொழிலில் என் கையில் காசு இருக்குது, போட்டு வாங்கு. ஸோ இது டைப் ஆஃப் மெர்ஜர் வேர் அவன் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவன் பிஸ்னஸ் என்டிட்டி அழிச்சிட்டு என் பேரில் போய்ட்டு ரிலையன்ஸ் டாக்ஸ்னா அவனும் வாங்க மாட்டான். கரெக்டாக அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அவன் கம்பெனி லிக்விடேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து என் பேரை வச்சு அப்படி பண்ணுறது நல்லா இருக்காது. அப்போ அவன் பேராகவே இருக்கட்டும், அதோட ஓனர் யாராக இருக்கட்டும், நானாக இருப்பேன், அதுதான் மரியாதை. கரெக்டாக அது மாதிரி சில மெர்ஜர் நடக்கும். அதை வி கால் இட் அட். அவனை நான் எந்த கம்பெனியாக வச்சுப்பேன்? சப்சிடரியாகவே வச்சுப்பேன். ஐ வில் நாட் டிசால்வ் தெம், தட் இஸ் லிக்விடேட் பண்ண மாட்டேன். அவன் இருக்கிறபடி இருக்கட்டும், அவனோட கண்ட்ரோல் அக்வயர் பண்ணிட்டு ஆர் 100% வாங்கினா 100%, ஆர் 70% வாங்கினா 70%, 60% வாங்கினா 60%, வாட் எவர் இட் மேபி வாங்கி அவனை நான் என்னவா மாற்றிடுவேன்? சப்சிடரியாக மாற்றிடுவேன். இந்த இடத்துல there will not be any need for amalgamation. we will do என்னது? கன்சாலிடேஷன். கிளியரா? ஸோ மோட்டிவ் ஆஃப் அக்விஷன் இன்னொரு மோட்டிவ் இருக்கு, நிறையா இருக்குது, கவனி சொல்கிறேன். ஸோ இப்போ யோசிச்சுப்பார், எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர், மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது தெரியுமா? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ஷேர் வில் மூவ், ஏறுதோ இறங்குதோ, டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? எதனால் ஒரு கம்பெனி ஷேர் ப்ரைஸ் ஏறுது இறங்குது சொல்லி பார்ப்போம். ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பேஸ்ட் ஆன் சம் கிரிட்டீரியா. அதில் பேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் கிரிட்டீரியா எதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கலான்றதுலாம் இல்லை. ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். டெக்னாலிட்டிகாலிட்டி பார்க்கலாம், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கம்பெனி ஷேர் ப்ரைஸ் ஏறுதா இறங்குதான்றதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் கிரிட்டீரியா தேர் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன். தேர் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன். சார் இப்போ யோசிச்சு பாரு, நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். வேர் டாடா மோட்டார்ஸ் டூயிங் 20% ப்ராஃபிட்டபிலிட்டி, ஜொமேட்டோ இஸ் டூயிங் 20% லாஸ். பட் ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் ஏறுது, டாடாவோட மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இறங்குது. சரி, எப்படி சார் அந்த ட்ரெண்ட்? இவன் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுறான், ஹீ ஷோயிங் லாஸ், ஆனால் இவன் ஷேர் ப்ரைஸ் ஏறுது, இவன் ஷேர் ப்ரைஸ் இறங்குது. அன்றைக்கி நான் சொன்ன மீனிங், அவன் 40% லாஸ் பண்ணிடுவான்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஹீ இஸ் மேக்கிங் ஒன்லி 20% லாஸ். எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிட்டான். 40% லாஸ் அவ்வளோ ஒஸ்ட்டாக போல, அதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஈவன் தோ இட் இஸ் லாஸ், பெட்டர் தேன் அவர் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறதுனால அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறுது. டாடா மோட்டார்ஸ், we are expecting 30% margin growth or revenue growth or something. They are reporting only 20% revenue growth னு வச்சுக்கோயேன். They are not meeting their expectation. அப்போ பர்ஃபார்மன்ஸ் பாதிச்சிடும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் இஸ் லெஸ் தேன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்னா ஃபாலோ ஆகும். இப்போ இது ஒரு பேசிக் கிரிட்டீரியா. ஓகேவா? அதனால தான் ஏர்னிங்ஸ் கால்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்னு அந்த ட்ரேடிங் பண்ணும்போது நீ அந்த எந்த அப்ளிகேஷனில் போய் ட்ரேட் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு நேம் பக்கத்தில் ஈவெண்ட்னு போட்டிருப்பான். டியூரிங் குவார்டர்ஸில் அவன் என்னத்தை ரிலீஸ் பண்ண போகிறான்னா குவார்டர்லி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறான். அந்த குவார்டர்லி ரிசல்ட் அவனோட எக்ஸ்பெக்டேஷனை செக் பண்ணிச்சா இல்லையான்னு சொல்லி அப்போ தான் தெரிய போகுது. அது வில் இம்பாக்ட் த ப்ரைஸ். அதனால தான் அந்த இடத்துல ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறான், இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கும் M&Aக்கும் என்ன சார்? எனி கம்பெனி இந்த இயர் ஸ்டார்ட்ல தே வில் கிவ் கைடன்ஸ். என்ன கொடுப்பாங்க? அபவுட் தேர் ரெவென்யூ, ப்ராஃபிட், கேஷ் ஃப்ளோ. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருவாங்க? கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. மீன்ஸ் இத்தனை % அச்சீவ் பண்ண போகிறோம், இத்தனை % ப்ராஃபிட் க்ரோத்து, இத்தனை % கேஷ் ஃப்ளோ க்ரோத்து, இத்தனை % ரெவென்யூ க்ரோத்து, இத்தனை % புக்கிங் க்ரோத்துன்னு கைடன்ஸ் கொடுத்துருவோம். அப்போ திஸ் கைடன்ஸ் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யாரோட எக்ஸ்பெக்டேஷனாக போயிடும்? இன்வெஸ்டார் எக்ஸ்பெக்டேஷனாக போயிடும். அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆர்கானிக்காக ரெவென்யூ வந்திருக்கணும், இல்லை ஆர்கானிக்காக ப்ராஃபிட் வந்திருக்கணும், இல்லை ஆர்கானிக்காக கேஷ் ஃப்ளோ வந்திருக்கணும். ஆர்கானிக்னா கோர் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கணும், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேருந்து. வரலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 3 months பார்ப்பான். நம்ம வி ஆர் டிவியேட்டிங் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா போயிட்டு நல்ல ரெவென்யூ பண்ணுற கம்பெனியை பை பண்ணிடுவோம். இப்போ அவனோட ரெவென்யூ பிகம்ஸ் மை ரெவென்யூ, அவனோட 9 months ரிமைனிங் 9 months ரெவென்யூ பிகம்ஸ் மை ரெவென்யூ. இப்போ அந்த ரெவென்யூவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டேஷனை வச்சு பாரு, இட் வில் அச்சீவ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆர் இட் வில் மீட் தி எக்ஸ்பெக்டேஷன். அப்போது திஸ் இஸ் கால்டு பர்ச்சேஸ்டு ரெவென்யூன்னு சொல்லுவோம். நம்ம வச்சில்ல வாங்கிடுறது. அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ், ஈவன் திஸ் கேஸ் என்னோட கம்பெனி எடுத்துக்கலாம். நான் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் 100% இன்டு சர்வீஸ் பிஸ்னஸ். ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தே வில் டூ ப்ராடக்ட் லைசன்ஸ் சேல், டேலி லைசன்ஸ் மாதிரி,
அடோபி லைசன்ஸ் மாதிரி, மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் மாதிரி இந்த லைசன்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரைசட்டோ ப்ரொவைடர்னு இருக்கான். ட்ரைசட்டோ பேசிக்கலி தேர் இஸ் ப்ராடக்ட் கம்பெனி. எங்களோடது ஃபுல்லாக சர்வீஸ் கம்பெனி. இவனை அப்படியே வாங்கிட்டான். எதுக்கு? ப்ராடக்ட்டில் ரெவன்யூ நான் மிஸ் பண்ணுறேன், அந்த ரெவன்யூ நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே அக்வைர் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவன் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற நம்பரை வாங்கி போட்டுருவான். இட் வில் பூஸ்ட் தேர் ரெவன்யூ, பூஸ்ட் தேர் ப்ராஃபிட், பூஸ்ட் தேர் கேஷ் ஃப்ளோ ஒன் ஹேண்டு. ரெண்டாவது இட் வில் ஆல்சோ ஹெல்ப் தெம் டு அச்சீவ் தேர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன தெரியுமா பண்ண மாட்டான்? டிஸ்டர்ப் பண்ணி அவனை போயிட்டு அவனை போயிட்டு லிக்விடேட் பண்ணி அவனோட அசட் அதெல்லாம் பண்ண மாட்டான். அந்த கம்பெனி அப்படியே புக்கை விட்டு வெளியே வச்சுப்பான். புக்கை விட்டு வெளில வச்சுக்கிறதுனா என்ன? அவனை என்னவாவே வச்சுப்பான், சப்சிடரியாக வச்சுப்பான். இயர் எண்டில் மட்டும் என்ன பண்ணி விட்ருவான்? கன்சால்டேட் பண்ணி விட்டுருவான். Clear Raja? So we have found n number of ways or n number of reason why we are doing mergers and acquisition. Why னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் why M&A அப்படின்னு கேட்டினா profit maximization or exploring better opportunities than concentrating on organic business. உன்னோட ஆர்கானிக் பிஸ்னஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோரிங் மார்க்கெட். அது எப்படிலாம் நீ பண்ணலாம்? தெரிஞ்சவனை வாங்கலாம், தெரியாதவனை வாங்கலாம். தெரிஞ்சவனை வாங்குறதுனா என்ன? உனக்கு முன்னாடி பின்னாடி இன்டெகிரேஷன், சப்ளையரையோ கஸ்டமரையோ வாங்கி போட்டால் அது இன்டெகிரேஷன். தெரியாத காம்ப்ளிமெண்ட் மெர்ஜர். அவனையும் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கான், ஏன் ஒய் நாட்? காசு இருக்கு, வாங்கி போடு. சம்மந்தமே இல்லாதவன் சம்மந்தமே இல்லாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவான். தட் இஸ் காம்ப்ளிமெண்ட் மெர்ஜர். அதுக்கு நீ எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோ. நீ போயிட்டு ரிலையன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணி போகிற 250 பேர் சப்சிடரி இருக்கும். அதுக்கும் அதில் இருக்கிற 250 சப்சிடரியில் எத்தனை இண்டஸ்ட்ரி, எத்தனை கம்பெனி ரிலையன்ஸுக்கு ரிலேட்டட் தட் இஸ் பிஸ்னஸ் பண்ணுறான், அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் எத்தனை பண்ணுறான், நீ சும்மா பிரித்து பார்த்தினாலே யூ வில் கெட் டு நோ why they are doing so much acquisition. So இது clear up to this point clear. How they will do? Either they will liquidate the other entity or they will like let the other entity to do the operations independently and they will consolidate the revenue, cash flow, that is P&L, cash flow statement and balance it into their financial statements. Clear? இதுதான் ரெண்டு ரீசன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். why and how னு பார்த்து முடிச்சிட்டோம். சரி சார், இப்போ what is role of financial management or advanced financial management in M&A? ஓகேவா? இப்போ you are now in say example நவம்பர்னு வச்சுக்கோ. next year April they are going to buy. யாரு? this A Limited going to buy B Limited. A Limited as of April 1ஆம் தேதி அன்னைக்கு B Limited வாங்கலாமா? எப்படி வாங்கலாம்? கேஷ் கொடுத்து வாங்கலாம், இல்லை அந்த கேஷ் கொடுத்து வாங்கலாம், இல்லை அந்த ஷேருக்கு பதிலாக என் கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணி அந்த ஷேர் ஹோல்டருக்கு B Limited ஷேர் ஹோல்டருக்கு A Limitedோட ஷேர் இஷ்யூ பண்ணிடலாமா? B Limitedோட க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் A Limited ஷேர், இப்போ B Limited ஷேர் வச்சிருந்தவங்களாம் யார் கையில் என்ன ஷேர் வச்சிருப்பான்? A Limited ஷேர் வச்சிருப்பான். B Limitedோட லிக்விடேட் பண்ணி B Limited அசோட மொத்தத்தையும் A Limitedல போட்டுக்கலாமா? ஆர் B Limitedோட ஷேர்ஸை மட்டும் நான் வாங்கி என் பேரில் மாற்றிப்பேன். B Limited எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும், அதோட ஷேர் ஹோல்டர் நேமில் யார் வந்துருவா? என் பேர் வந்துடும். ரெண்டு விதமாக பண்ணலாமா? பண்ணால் யூ வில் டிசைட். அக்கௌண்டிங்கில் நீ என்ன பண்ணிடுவோம்? வாங்குற அன்னைக்கு பிஸ்னஸ் காம்பினேஷனா, வாங்குற அன்னைக்கு அசட் பர்ச்சேஸ்னாலும் பிஸ்னஸ் காம்பினேஷன் 103 தான். இந்தியஸில் கன்சால்டேஷனாலும் 103 தான். அடுத்த நெக்ஸ்ட் இயர் எண்டில் ரிப்போர்ட்டிங் டேட் அன்னைக்கு கன்சால்டேஷன் 110 இது 103 110 இது பண்ணிடுவேன். அக்கௌண்டிங் படி எப்போ பண்ணுவேன்? போஸ்ட் அக்விசிஷன் பண்ணுவேன். வாங்கினதுக்கு அப்புறம் பேசிக்கலி இன் அக்கௌண்டிங் ஒத்துக்கலானாலும் ஒத்துக்காட்டினாலும் கஷ்டமாக இருந்ததுனாலும் அக்கௌண்டிங்கில் வாட் எவர் வி ஆர் டூயிங் அஸ் பிஸ்னஸ் காம்பினேஷன் ஆர் கன்சல்டேஷன் இஸ் போஸ்ட் மார்ட்டம் ஒர்க் முடிச்சதை ஜஸ்ட் ரெக்கார்டிங் இன் அவர் புக்ஸ். எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்கு வி ஹேவ் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ஃபாலோ. அதை பேஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் ரெக்கார்டிங். பட் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் what we will do in November itself, due diligence process மாதிரி due diligence நே வச்சுக்கோ. due diligenceல apart from financials they will check for all documents. போர்ட் ரெசல்யூஷன் பர்ஃபெக்டாக பாஸ் பண்ணியிருக்கானா, ஷேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானா, அது பண்ணியிருக்கானா, இது பண்ணியிருக்கானான்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல்ஸ் தே வில் லுக் இன் டு ஆல் அதர் கம்ப்ளைண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் பார்ப்பான். நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லாம் வேண்டாம். நவம்பர் மாதமே ஏப்ரல் மாதத்தில் A Limited B Limitedை வாங்கினா, A Limited B Limitedை வாங்கினா A Limitedோட ப்ராஃபிட் என்ன ஆகும், A Limitedோட EPS என்ன ஆகும், A Limitedோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகும், B Limited ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட்டா லாஸா, A Limited ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட்டா லாஸா, B Limited ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ பண்ணியிருக்கான், A Limited ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், எவ்வளோ லாஸ் பண்ணுவான் அப்படின்னு இன்னைக்கே கால்குலேட் பண்ணுறது தான் அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் M&A ஒர்க். நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு நடக்க போகுது. இது நடந்தால்
இந்த டேட்லேயே நீ சொல்லணும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் அது பிஸ்னஸ் காம்பினேஷன் கன்சல்டேஷன். நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆஸ் ஆஃப் திஸ் நவம்பர் ஆர் அக்டோபர் ஆர் செப்டம்பர் இயர்லியர் ஆர் பிஃபோர் தி அக்விசிஷன் டேட் இட் செல்ஃப் வி நீட் டு பிளான் ஹவு மச் வி ஆர் கோயிங் டு ஏ லிமிடெட் கோயிங் டு பே டு பி லிமிடெட். இப்போ இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டருக்கு என்ன ஆகும், பி லிமிடெட் ஷேர் ஹோல்டருக்கு என்ன. அப்போ சிம்பிளாக பாரு, ஏப்ரல் மாதம் ஒரு கல்யாணம் நடக்க போகுது பிட்வீன் ஏ லிமிடெட் அண்ட் பி லிமிடெட். கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு தாலியை கட்டிட்டு ஜாதகத்தை பார்ப்பியா, ஜாதகத்தை பார்ப்பு தாலி கட்டுவியா. அப்போது பிஃபோர் தட்டே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்து 2 கம்பெனிக்கும் பொருத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். பொருத்தமாக இருக்குன்றது எப்படி பார்ப்பான், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவனோட வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்குமா. பொண்ணு வீட்டில் என்ன பார்ப்பாங்க, பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு இது மாதிரி மல்டிபிள் வியூவில் பார்ப்பாங்களா. அதேமாரி ஏ லிமிடெட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பி லிமிட்டடை வாங்கி நம்ம உள்ளே போட்டுக்கிட்டோமா, நம்மளுக்கு தேவைப்படுமா, தேவையா, நல்லதா கெட்டதான்னு ஏ லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூ எவாலுவேஷன் பண்ணணும். பி லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஜோசிக்காரன் 2 பேரும் கொடுத்தான்னு யோசிச்சு பாரு. நம்ம தான் அந்த ஒரே ஜோசிக்காரன், நம்மள்ட்ட ஏ லிமிடெடும் வரான் பி லிமிடெடும் வரான். ஏ லிமிடெட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏ லிமிடெட் குடும்பத்துக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்தால் நல்லதா கெட்டதா, ஏ லிமிடெட் கல்யாணம் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் சொல்லி இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஜாதகம் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லணும். பி லிமிடெட் பர்ஸ்பெக்டிவ்ல நீ அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தினா உன் வீட்டு நிலைமை என்ன ஆகும், அந்த வீட்டு நிலைமை என்ன ஆகும், உன் பொண்ணுக்கு நல்லதா உன் பொண்ணு கெட்டதான்னு சொல்லி இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பதில் சொல்ல போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு சொல்லணும், கல்யாணம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்ந்து பார்த்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல தான் வி நீட் தட் ப்ரிடிக்ஷன், அந்த ஃபோர்காஸ்டிங். அந்த ஒர்க்கை நம்ம என்னைக்கு பண்ண போகிறோம்னா நவம்பர் மாதம் பண்ணணும். அப்போ வி ஆர் ப்ரோஆக்டிவ் ரேதர் தேன் ரியாக்டிவ். ஆஃப்டர் நடந்து முடிஞ்சதுக்கு பார்த்தா ரியாக்டிவ். இப்போது ஒரு சே எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஜோசியர் எடுத்து போய் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கரெக்டாக ஜாதகத்தில் என்ன இருக்கும், ஒரு 9 கட்டம் இருக்குமா, சரி 12 கட்டம் இருக்கும். அதில் கிரகங்கள்லாம் 9 கிரகங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்து ஒருத்தன் கொடுக்குறான்னா, ஒரு கம்பெனி ஏ லிமிடெட் பி லிமிடெட் வரான்னா, நம்மளுக்கும் ஒரு ஜாதக கட்டம் வேணும்ல அவனை செக் பண்ணுறதுக்கு. இவங்க 2 பேருக்கும் மெர்ஜர் நடந்தால் உருப்படுமா உருப்படாதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு வி நீடு ஒரு கட்டம். அந்த கட்டத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஏ இன்கம் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாரு. ப்ராஃபிட் earnings after tax means profit after tax, EBIT minus interest tax, EBIT minus interest EBT minus tax EAT, இதெல்லாம் போட்டு earnings after tax என்னன்ற அமௌண்ட் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். போட்டுக்கலாமா. இந்த earnings after tax divided by number of shares போட்டா உனக்கு என்ன கிடைக்கும், EPS கிடைக்கும். கரெக்டாக divided by number of shares போட்டா EPS into PE ratio போட்டா என்ன கிடைக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் கிடைக்கும். கரெக்டா, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர் கிடைக்கும். இன்டு அகெயின் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டா வில் கெட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஆர் சிம்பிளா சொன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, மார்க்கெட் கேப். கரெக்டா, இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு ஜோசியக்காரனுக்கு ஜாதகம் தேவையோ நம்ம கான்செப்டில், ஓகேவா சார், நான் இது ப்ராக்டிக்கலாக சொல்ல கொஞ்சம் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டேன், ஓகேவா. ஸோ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஜாதகம் மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணுமோ அது மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இந்த கரெக்டாக இருந்ததுன்னா போதும். ஸோ ஃபார் எனி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வி நீட் டு ப்ரிப்பேர் தி ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டணும், ஓகேவா. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ணவே முடியாது. மர்ஜர்ஸ் இருக்கணும். ஜாதகம் இல்லாமல் எந்த இப்போ 2 பார்த்து நம்ம முகரையை பார்த்து சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது நம்பர் வேணும். அப்போ ஏ லிமிடெட் பி லிமிடெட்ன்ற பேர் வச்சு நீ வாங்க நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கும் ப்ராஃபிட் நல்லா இருக்குன்றனாலும் சொல்ல முடியாது. அப்போ இந்த டேட்டா ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் ஜாதகம் நல்லா இருக்குன்னே வச்சுக்கோ. ஏ லிமிட்டெடுக்கும் ஜாதகம் பி லிமிட்டெடுக்கும் ஜாதகம் பொறுத்தெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ஊரில் கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஜாதகம் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணி பேசுவாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன தருவேன்னு கேட்பாங்க. கரெக்டாக. ஸோ இந்த கரெக்டாக என்ன வரதட்சணை, என்ன அமௌண்ட் கொடுப்பேன், என்ன நகை போடுவேன்னு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துலையும் ஏ கம்பெனி பி லிமிட்டடை வாங்க போகிறான்னா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல, என்ன கொடுக்க போகிறான்றதுனா ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச், மீன்ஸ் ஹவு மச் ஏ லிமிடெட் ஷேர்ஸ் யூ ஆர் கோயிங் டு இஷ்யூ அகேன்ஸ்ட் யாரோட ஷேர்ஸு, பி லிமிடெட் கம்பெனி ஷேர் ஹோல்டர்கிட்ட இப்போ கையில் பி லிமிடெட் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சு உட்காந்துருப்பான். அவன்கிட்ட அதை வாங்கிட்டு ஏ லிமிடெட் ஷேர் சர்டிஃபிகேட் எத்தனை ஷேருக்கு எத்தனை ஷேர் கொடுக்க போகிறேன், 5 ஷேருக்கு 1 ஷேரா, 4 ஷேருக்கு 2 ஷேரா, எத்தனை ஷேருக்கு எத்தனை ஷேர் கொடுக்க போகிறன்றது தான் ஹவு மச் யூ ஆர் கோயிங் டு பேன்றது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஈவன் தோ 2 கம்பெனி பர்ஃபார்மிங் ஜாதகம்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ செட் ஆகலைன்னா கல்யாணம் நடக்காது. கரெக்டாக, வரதட்சணை இவன் கேட்ட போன அவன் போடலைனாலோ, அவன் கேட்ட மாதிரி இவன் கல்யாணம் பண்ணலைனாலோ, இல்லை
அவ கேட்குற மாதிரி இவன்ட்ட வீடோ காரோ பங்களாவோ இல்லைனாலோ அந்த இடத்துல என்ன நடக்காது? அதே கதை தான் இங்கேயும். அப்போ 2 பிரச்சனை. ஒரு ஜாதகம் மேட்ரு, இன்னொன்னு வரதட்சணை மேட்ரு. இது 2ம் தான் இங்க படிக்க போறேன். இந்த என்டையர் M&A கான்செப்ட்ல இது 2 தான் படிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வி நீட் டு ப்ரிப்பேர் என்ன ஸ்டேட்மெண்ட்? இன்கம் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வி நீட் டு ப்ரிப்பேர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. கரெக்டா? சரி, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்ங்கிறது ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் உனக்கு என்ன கிடைச்சிரும்? இபிஎஸ். இதுவரையும் எல்லாருக்கும் தெரியும். சார் வாட் இஸ் திஸ் பி ரேஷியோ? ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பி ரேஷியோ ஒரு கான்செப்ட் தனி வீடியோவே போட்டிருக்கேன். பி ரேஷியோ இஸ் நத்திங் பட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் ஏர்னிங்ஸ். பிரைஸ் அண்ட் ஈக்விட்டி இல்லடா, பிரைஸ் அண்ட் ஏர்னிங்ஸ். பிரைஸ், இது பிரைஸ், இது ஏர்னிங்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் பிஇ ரேஷியோ. கரெக்டா? 1/PE என்னன்னு சொல்லியிருக்கேன்? 1/PE என்னன்னு சொல்லியிருக்கேன்? 1/PE என்னன்னு சொல்லியிருக்கேன்? PE 8னா மீனிங் என்ன தெரியுமா? ஃபார் த கம்பெனி டு ஏர்ன் 1 ரூபி வி நீட் டு இன்வெஸ்ட் எவ்வளோ? 8 ரூபி. அப்போ 1/PEனா 1/8ன்னு வருமா? 1/8 இஸ் நத்திங் பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. 1/8 விச் இஸ் 16.66% வரும்னு நினைக்கிறேன், ஆர் 12 பாயிண்ட் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் தான் பி. அப்போ 1/PE வில் கிவ் யூ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர் பி ரேஷியோ இட் செல்ஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் ஈக்விட்டி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? அடுத்தது மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் கிடைச்சது. அகைன் இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் மார்க்கெட் கேப் கிடைச்சது. அப்போ ஐ வில் டெல் யூ எ ட்ரிக்கு வேர் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இன்டூ பிஇ போட்டால் என்ன கிடைக்கும்? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இன்டூ பிஇ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்டூ பிஇ போட்டால் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். மொத்த ஏர்னிங்ஸ் இன்டூ பிஇ போட்டினா மொத்த வேல்யூ, தட் இஸ் மார்க்கெட் கேப். அப்போ வி கேன் ஃபைண்ட் மார்க்கெட் கேப். இந்த 2 நம்பர் இருந்தாலே என்னது? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸும் பியும். ஜென்ரலி வாட் தே வில் டூ இன் தேர் கொஸ்டின் பேப்பர் whenever exam ICA asks question, they will give only 4 data or 3 data from this table. ஒன்ட்ட மொத்தம் 1 2 3 4 5 6 7 டேட்டா இருக்கணும் சார். அட்லீஸ்ட் 6 டேட்டா இருக்கணும். இது 2 சேம் டேட்டா. ஸோ 6 டேட்டா இருக்கணும். அந்த 6 டேட்டாவில் தே வில் கிவ் 3 டேட்டாஸ். அந்த 3 டேட்டா வச்சு மீதி டேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபில் பண்ணிடலாம். அப்போ ஜாதகம் ரெடி. ஓகேவா? இப்போ இது ரெடியா? அடுத்தது என்ன பார்ட் படிக்க போகிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஹவு டு கால்குலேட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா என்ன? எத்தனை ஷேருக்கு எத்தனை ஷேர் கொடுக்க போகிறேன். அப்போ ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ரொம்ப சிம்பிள். டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனி. இப்படி எழுதுனா கொஞ்சம் கஷ்டம். அந்த இடத்துல அக்வயரிங் கம்பெனி. டார்கெட் கம்பெனி யார்? அக்வயரிங் கம்பெனி யார்? ஏ லிமிடெட் கோயிங்ஸ் டு அக்வயர் பி லிமிடெட்னா யாரை வி ஆர் டார்கெட்டிங் டு பை? அப்போ பி லிமிடெடுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு பாரு. இந்த கம்பெனிக்கு பேர் செல்லர், செல்லிங் கம்பெனி, டார்கெட் கம்பெனி, கரெக்டா? அக்வயரியா, டிரான்ஸ்ஃபரார், கரெக்டா? டிரான்ஸ்ஃபரார் தானே அசட் இவன் தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி. இவனுக்கு இத்தனை பேர் இருக்கு. ஏ லிமிடெடுக்கு அக்வயரிங் கம்பெனி, பர்ச்சேசிங் கம்பெனி, அக்வயரார், டிரான்ஸ்ஃபரி, எப்படி வேணா பேர் வைக்கலாமா? ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற பேர் இந்த சாப்டருக்கு அக்வயரிங் கம்பெனி, டார்கெட் கம்பெனி. அக்வயரிங் கம்பெனி அண்டு அக்வயரிங் கம்பெனினா வாங்க போகிறவன், டார்கெட் கம்பெனி யாரு வாங்க போகிறோமோ அவன், யார் விற்கிறானோ அவன் கம்பெனி ஷேரை, அவன் தான் டார்கெட் கம்பெனி. கரெக்டா? அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா பாரு, டார்கெட் கம்பெனி பை சார் டார்கெட் கம்பெனி எதோ ஆஃப் டார்கெட் கம்பெனி ஆஃப் ஏதோ ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. சார் ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்கிறீங்க, என்னது? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனிங்கிறீங்க. சரி, ஓகே. எது ஆஃப் டார்கெட் கம்பெனி? டார்கெட் கம்பெனியோட என்ன நம்பர்? டார்கெட் கம்பெனின்னு ஒரு நம்பர் இருக்குமா? இருக்காது. அப்போ என்னன்னா, இஃப் யூ வாண்ட் யுவர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் இபிஎஸ்னு வச்சுக்கோ. இபிஎஸ் 2 பேரோட இபிஎஸ் வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ டிசைட் பண்ண போறோம்னா இபிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. சார் இஃப் யூ ஆர் கோயிங் டு டிசைட் யுவர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ் வச்சு நான் போட போறேன் சார். அப்போ மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. சார் என்னோட எக்ஸ் ஃபேக்டர் வச்சு போட போறோம் சார். எக்ஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. கிளியரா சார்? இது ஜென்ரல் ரூல். ஒரு சுச்சுவேஷனில் மட்டும், ஒரே ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் த ஃபார்முலா வில் பிகம் அக்வயரிங் கம்பெனி பை டார்கெட் கம்பெனியாக வரும்.
எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வென் த ஃபேக்டர் இட் செல்ஃப் எ நெகட்டிவ் ஃபேக்டர். இப்போ இபிஎஸ்ன்றது பாசிட்டிவ் ஃபேக்டரா கம்மி ஃபேக்டரா? இந்த நெகட்டிவ் ஃபேக்டரா? இபிஎஸ் ஆஃப் எ கம்பெனிஸ் பாசிட்டிவ் ஃபேக்டர். கரெக்டா? இது நிறையா இருந்ததுன்னா குட்டு, கம்மியாக இருந்ததுன்னா பேடு. மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது பாசிட்டிவ் ஃபேக்டர், நிறையா இருந்ததுன்னா குட்டு பேடு. இப்போ யோசிச்சு பாரு, நீயே சொல்லுவ சிம்பிளா, ஏ லிமிடெட் பி லிமிடெட் ராஜா. இபிஎஸ் இவனுக்கு 10, இவனுக்கு 5. 10,000 ஷேர் இருக்கு இவனுக்கு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. இவனுக்கு 20,000 ஷேர் இருக்கு. ஓகேவா? ஏ லிமிடெட் எத்தனை ஷேர் பி லிமிடெட் கொடுக்கலாம்? பேஸ்ட் ஆன் இபிஎஸ் சொல்லுன்ற, பேஸ்ட் ஆன் இபிஎஸ் சொல்லுன்ற. ஏ கம்பெனி பி கம்பெனி எத்தனை ஷேர்ஸ் கொடுக்கலாம்? அப்போ ஃபர்ஸ்ட் பாரு, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனியா? எதை பேஸ் பண்ணி போட போற நீ? இபிஎஸ் பேஸ் பண்ணி. டார்கெட் கம்பெனி இபிஎஸ் என்ன? 5 டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனி இபிஎஸ் என்ன? 10. அப்போ 0.5 வருமா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எத்தனை, எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு? 0.5. அப்போ அவன் கம்பெனி ஷேர் எத்தனை இருக்கு? 20,000 ஷேர்ஸு. நான் எவ்வளோ கொடுக்க போறேன்? 0.5 ஷேர்ஸு. அப்போ நான் எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ணுவேன்? 10,000 ஷேர்ஸ். அப்போ இப்போ இந்த 0.5க்கு மீனிங் என்ன தெரியுமா? ஃபார் எவரி ஒன் ஷேர், ஃபார் எவரி ஒன் ஷேர் ஐ எம் கோயிங் டு கிவ் ஹிம் எத்தனை ஷேர்ஸு? இப்படி வரும். டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனி இஸ் ஈக்குவல் டு 0.5 பை 1. இது ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபார் எவரி ஒன் ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி வி ஆர் கோயிங் டு கிவ் 0.5 ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி. சார் அவன்கிட்ட 20,000 ஷேர் இருக்கு. அப்போ 0.5 மல்டிப்ளை பண்ணி இந்த 10,000 ஷேர் இந்த கம்பெனி அந்த கம்பெனி கொடுக்க போகுது. சார் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் கம்பெனி 200, திஸ் கம்பெனி 250ன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 250 ஆஃப் இபிஎஸ் டார்கெட் கம்பெனியோடது, இவனோடது 200. ஆன்சர் என்ன வருது? 250 டிவைடட் பை 200 போட்டினா 1.25. அப்போ ஃபார் எவரி ஒன் ஷேர் இன் டார்கெட் கம்பெனி வி ஆர் கோயிங் டு கிவ் எத்தனை ஷேர்ஸ்? 1.25 ஷேர்ஸ். அப்போ இந்த இடத்துல 20,000 ஷேர்ஸ் இருக்கா? இன்டூ 1.25 என்ன வருது? 20,000 இன்டூ 1.25 25,000 வரும். 25,000 ஷேர் கொடுன்னு சொல்லுது. எது? மார்க்கெட் ப்ரைஸோட டேட்டா. ஸோ இபிஎஸ் எடுக்கிறதுனா இபிஎஸ் எடுத்துக்கலாம், எம்பிஎஸ் எடுக்கிறதுனா எம்பிஎஸ் எடுத்துக்கலாம். இல்லை சார் இபிஎஸும் எடுக்கிறேன், எம்பிஎஸும் எடுக்கிறேன், புக் வேல்யூவும் எடுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் வெயிட் போட்டு ஒரு நம்பர் அரைவ் பண்ணிக்கலாம்ல. இதை பேஸ் பண்ணால் ஒரு நம்பர் வரும், இதை பேஸ் பண்ணால் ஒரு நம்பர் வரும், இதை பேஸ் பண்ணால் ஒரு நம்பர் வரும். எனக்கு ஏதோ ஒன்றுத்தை நம்பி போகிறத விட 3த்துக்கும் வெயிட் போட்டு போகலான் இருக்கு சார். அப்போ அதுக்கு பேர் வெயிட்டட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, ஆர் இது எக்ஸ்சேஞ்சுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்வாப். அப்போ வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஆர் வெயிட்டட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மீனிங் இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட்லி பிலீவிங் ஆன் இபிஎஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட்லி பிலீவிங் ஆன் எம்பிஎஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட்லி பிலீவிங் ஆன் புக் வேல்யூ, 3 நம்பரையும் கால்குலேட் பண்ணி 3த்துக்கும் ஒரு வெயிட் அசைன் பண்ணி, இது 60%, இது 30%, இது 10% வெயிட்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் அரைவ் பண்ணுறோம் தெரியுமா? தட் இஸ் வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோ. அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன இது வரையும் படிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட தெரியுமா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபார்முலா என்ன? டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனி. சே எக்ஸாம்பிள் இப்போ 3ன்னு வருதுன்னு வச்சுக்கோ. மீனிங் என்ன? ஒரு 1 போட்டுக்கோ. ஃபார் எவரி 1 ஷேர்ஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி 3 ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி கொடுக்க போகிறோம். கரெக்டா? அப்போ இப்படி சொல்கிறேன் பாரு. நெகோஷியேஷன் ஒன்று நடக்குமா பிட்வீன் செல்லிங் கம்பெனிக்கும் பையிங் கம்பெனிக்கும்? எப்படி தெரியுமா நெகோஷியேஷன் நடக்கும்? வி ஆர் ரெடி டு பே 0.6 அவன் இல்லை 0.8 கொடுன்னுவான். வி ஆர் ரெடி டு பே 1.2னுவான், இல்லை 1.5 கொடுன்னுவான். நம்பரே இந்த 2 டெசிமலில் வேலையை முடிச்சிருவாங்க. இவன் 1.2 கேட்குறான், அவன் 1.5 கேட்குறான். மீன்ஸ் நான் 1.2 தான் கொடுப்பாங்கிறான். யாரு? பையிங் கம்பெனி. மீன்ஸ் ஒன்றை இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் நான் 1.2 ஷேர்ஸ் என் கம்பெனியில் தரேன்றான். இல்லை அது எனக்கு பத்தாது, எனக்கு எவ்வளோ கொடுன்றான் அவன்? ஃபார் எவரி 1 ஷேர் நீ எனக்கு 1.5 ஷேர்ஸ் கொடுன்றான். அப்போ செல்லிங் கம்பெனி நார்மலாக எக்ஸ்ட்ரா காசு கேட்பான. ஒரு காய்கறிக்காரன் வாசலில் காய்கறி விற்க வரான், நீ போய் நட்டு காய்கறி கேட்பியா? அவன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வெண்டைக்காய் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 கிலோ 30 ரூபான்னு, நீ 25 ரூபாய்க்கு கொடுன்னு. நான் 22 ரூபா, இல்லை 30 ரூபா கன்ஃபார்ம், 28 ரூபா மினிமம் வேணும்னுவோம். அப்போ தே வில் ப்ரொபோஸ் எ ஹை ப்ரைஸ் அட் எ செல்லர், யூ வில் ப்ரொபோஸ் எ லோ ப்ரைஸ் அஸ் எ பையர். நடுவில் ஏதோ ஒரு ப்ரைஸுக்கு என்ன முடியும்? டீல் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இவன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ப்ரொபோஸ் பண்ணுவான், அவன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ப்ரொபோஸ் பண்ணுவான். அந்த 2 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் கடைசியாக ஏதோ ஒரு டீல் ஃபைனலாக வந்து முடியும். கிளியரா ராஜா? அப்போ நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஜாதகம் பொருத்தம் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இல்லாமல் கல்யாணம் நடக்காது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் 0.6 நடந்தால், நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறது என்ன தெரியுமா? 0.6 நடந்தால் என்ன ஆகும்? 0.8 நடந்தால் என்ன ஆகும்?
1.2 நடந்தால் என்ன ஆகும், 1.5 நடந்தால் என்ன ஆகும்? இப்போ யோசிச்சு பாரு, ஒரு கம்பெனி இந்த ஏ லிமிடெட் இருக்கான் தெரியுமா, 1.2 தான் தருவன்றான். அவன் எவ்வளோ கேட்குறான், 1.5. அவன் கேட்குறானேன்னு 1.5 அள்ளி கொடுத்துட்டா யார் கம்பெனியோட வேல்யூ குறைஞ்சு போயிடும்? ஏ லிமிடெட் கம்பெனி வேல்யூ குறையாது, ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டர் இருக்கான் தெரியுமா, அவனோட வேல்யூ என்ன ஆகிடும், குறைஞ்சு போயிடும். பிகாஸ் அத்தனை எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை அவன் வாங்கிட்டு உள்ளே வந்துடுவான். அப்போ என் கம்பெனியோட வேல்யூ, என் கம்பெனி ஷேர் ஹோல்டரோட வேல்யூ குறையுது. அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜர் இஸ் டு maximize the wealth of shareholder. Finance CFO, யார் whoever the CFO or head of the finance, the ultimate objective is to maximize the wealth of shareholder. அப்போ என் ஷேர் ஹோல்டரோட வெல்த்தை குறைச்சிட்டு நான் போய் ஒரு அக்விஷன் பண்ணக்கூடாது. என் ஷேர் ஹோல்டரோட வெல்த்தை காயப்படுத்தி நான் இன்னொருத்தனை போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போது இவன் பர்ஸ்பெக்டிவில், யார் பர்ஸ்பெக்டிவில், இந்த பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் என்னால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, மேக்ஸிமம் இவ்வளோ தான். செல்லர் பர்ஸ்பெக்டிவில் மினிமம் இவ்வளோ தான் சொல்லி கேட்போம். கேட்டா இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் எதில், எம்என்டியில். சரி, இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்க போகிறோம் யோசிச்சுப்பார். ஏ லிமிடெட், பி லிமிடெட் போட்டிருப்பியா, இதில் என்னென்ன வரும், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், என்ன போட்டுருவேன், இபிஎஸ் இன்ட்டு பிஇ எம்பிஎஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட் கேப்பா, இது எல்லாமே கிடச்சிருமா? இது ஏ லிமிடெட், இது பி லிமிடெட். ஃபஸ்ட்டு அடுத்த நீ போட போகிற டேபிளே கம்பைன்டு என்டிட்டி, அதுக்கு பேர் என்ன, கம்பைன்ட் என்டிட்டி. இப்போ கம்பைன்ட் என்டிட்டினா ஏ பி அக்வயர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, ஏ பியை அக்வயர் பண்ணிட்டான், என்ன ஆகும், ஏ லிமிடெட் ப்ராஃபிட், நான் நம்பராகவே போட்டுக்கிறேன், இது 10 lakhs, இது 5 lakhs. கம்பைன்ட் என்டிட்டி ப்ராஃபிட் என்னவா மாறிடும், 15 lakhs மாறிடும். இஃப் there is no synergy benefit, if there is synergy benefitனா 10 + 5 15 + 10% + 20% + 30% என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இஃப் தேர் இஸ் சினர்ஜி பெனிஃபிட். இஃப் தேர் இஸ் நோ சினர்ஜி பெனிஃபிட்னா அப்படியே ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் ஆகிடுமா? அடுத்தது பாரு, இவனோட ஷேர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 5 lakh ஷேர்ஸ் இருக்கான், இவனோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 5 lakh ஷேர்ஸ் இருக்கான். இந்த இடத்துல இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வரும், கம்பைன்ட் என்டிட்டியில் மொத்தம் எத்தனை ஷேர் இருக்கும் இப்போ, அதான் கேள்வி. எப்படி 7.5 கவனி, அவசரப்பட முடியாது, வரேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 5 lakhs அப்படியே இருக்குன்றேன். எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் ஆல்ரெடி அவனோட ஷேர் ஹோல்டர் ஏ கம்பெனியில் ஏ ஷேர் ஹோல்டர் கொடுத்த ஷேர்ஸ் 5 lakhs மாறவே மாறாது, அது அப்படியே இருக்கும். பி லிமிடெடில் ஷேர் ஹோல்டர் 5 lakhs ஷேர் வச்சிருக்கான் தெரியுமா, அவனுக்கு ஏ லிமிடெடில் எத்தனை ஷேர் கொடுக்குறியோ அத்தனை ஷேர் இங்கே வந்து ஆட் ஆகிடுமா? சரி, எக்ஸாம்பிள் அவனுக்கு 3 lakh ஷேர்ஸ் கொடுத்தினா இது பிகம்ஸ் 8 lakhs மாறிடும். அவனுக்கு 4 கொடுத்தினா திஸ் பிகம்ஸ் 9 மாறிடும். அவனுக்கு 5 கொடுத்தினா திஸ் பிகம்ஸ் என்னவா மாறிடும், 10 மாறிடும். டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் ஹவு மச் ஷேர்ஸ் யூ ஆர் கோயிங் டு இஷ்யூ டு தட் அதர் கம்பெனி. அதுக்கு உனக்கு என்ன வேணும், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்ற ஒரு நம்பர் வேணுமா, அவன் ஷேருக்கு நீ எத்தனை ஷேர் கொடுக்க போகிறன்ற நம்பர் வேணுமா? ஸோ எக்ஸாம்பிள் இபிஎஸ் இங்கே 2வா, இங்கே இபிஎஸ் என்ன வரும் 1ஆ. அப்போ பாரு, இஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் இபிஎஸ்னா டார்கெட் கம்பெனி பை அக்வயரிங் கம்பெனியா, that is EPS of target company by EPS of acquiring company. EPS of target company என்ன 1, acquiring company என்ன 2, அப்போ எவ்வளோ கொடுக்க போகிற நீ 0.5, இதான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. அப்போ பாரு, என் கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா, அவன் கம்பெனி ஷேர்ஸ் 5 lakhs ஐ எம் கோயிங் டு கிவ் எவ்வளோ 0.5வா, 0.5னா 7.5 lakhs. இபிஎஸ் என்ன வரும், புது இபிஎஸ் 15 டிவைடட் பை 7.5 போட்டினா 15 டிவைடட் பை 7.5 போட்டினா புது இபிஎஸ் 2 வந்துருச்சா. அடுத்தது இவனுக்கு பிஇ 10ன்னு வச்சுக்கோ, இவனுக்கு பிஇ 8ன்னு வச்சுக்கோ. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும், இங்கே 20 இங்கே 8ஆ, இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 lakhs இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 lakhs 20 இன்ட்டு 5 lakhs 100 lakhs 8 இன்ட்டு 5 lakhs, இதான் வேல்யூவாக இருக்கும். இப்போ கம்பைன்ட் என்டிட்டியோட வேல்யூ என்ன ஆகுன்றது கொஸ்டின் மார்க்கா. சார் இது புரிஞ்சுது சார், எப்படி புரிஞ்சுது, ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் கம்பைன்ட் என்டிட்டியோட ப்ராஃபிட் புரிஞ்சிருச்சு. ஷேரை பொறுத்தவரையும் அக்வயரிங் கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே இருக்கும், டார்கெட் கம்பெனிக்கு நீ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ண போறியோ இந்த இடத்துல தான் என்ன வரும், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்ற கான்செப்ட் வரும். அவனுக்கு நீ எத்தனை ஷேர் கொடுக்க போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துருமா. சார் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோ, 8/20ன்னு போட்டிருப்பியா. இஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்னா 8/20 போட்டிருப்பியா. 8/20 என்ன வருது 0.4ஆ. அப்போது 5 லட்சம் ஷேருக்கு 0.4 தான் கொடுக்க போகிறோம்னா யூ வில் பி கிவிங் ஒன்லி 2 lakh ஷேர்ஸா. அப்போ இந்த இடத்துல 7.5 வராது, 15 lakhs 5 + 2 7 தான் வரும். இஃப் யூ ஆர் கோயிங் டு இஷ்யூ ஒன்லி எத்தனை 0.4 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்னவா இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேராக இருந்ததுன்னா. இபிஎஸ்ஸாக இருக்கிறதுனால நீ 7.5 கொடுக்குற, இந்த இடத்துல என்ன வந்துருச்சு உனக்கு இபிஎஸ் வந்துருச்சா. இந்த இபிஎஸ்க்கு பேர்
கம்பைன்டு இபிஎஸ், நியூ இபிஎஸ், இபிஎஸ் ஆஃப் மெர்ஜ்டு என்டிட்டி. எப்படி வேணா சொல்லலாமா? நியூ இபிஎஸ் சொல்லலாம், கம்பைன்டு இபிஎஸ் சொல்லலாம், இபிஎஸ் ஆஃப் மெர்ஜ்டு என்டிட்டின்னு சொல்லலாமா? அதுதான் இந்த நம்பர். கிளியரா? அடுத்தது சரி, இப்போ இந்த பிஇ யாரோட சார் போகிறது? ஏ லிமிடெட் பிஇ தான் இங்கே போடணுமா, பி லிமிடெட் பிஇ இங்கே போடணுமா? இப்போ என்ன சார் பண்ணுறது? ஏ லிமிடெட் பி லிமிடெடாக வாங்கிட்டான், இப்போ யாரோட பிஇ வரும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. இஃப் கொஸ்டினில் ஏ லிமிடெட் பிஇ கண்டினியூ டு பி த நியூ பிஇனா ஏ லிமிடெட் பிஇ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. இந்த இடத்துல அப்படியே என்னவா சப்ஸ்டியூட் பண்ணிடு? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. பி லிமிடெட் பி கண்டினியூ டு பி த நியூ பிஇனா 8 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. இல்லை சார் 12 வில் பி த நியூ பின்னு புதுசாக ஒரு நம்பர் கொடுத்தானா 12 சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. அப்போ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். ஏ லிமிடெட் கண்டினியூ டு பி த நியூ பினா ஏ லிமிடெட் பி, பி லிமிடெட் பி கண்டினியூ டு பி த நியூ பினா பி லிமிடெட் பி. ஆர் அவனே ஒரு பி நம்பர் கொடுத்து அந்த நம்பர் தான் நியூ பின்னு சொன்னானா அந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. சார் இஃப் நத்திங் இஸ் கிவன் இந்த கொஸ்டின் சார், ஏ லிமிடெட் பி தான் கண்டினியூ டு பி த நியூ பி. அப்போ 4 சினாரியோ ஆன்சர் சொல்லிட்டேன். இஃப் ஏ லிமிடெட் பி கண்டினியூ டு பி த நியூ பி, ஏ லிமிடெட் நம்பர், பி லிமிடெட் நம்பர் இஸ் given as நியூ பி, பி லிமிடெட் நம்பர். இஃப் சம் அதர் நியூ நம்பர் இஸ் proposed in the question, take that number. இஃப் nothing is given in the question, take யாரோட பிஇ? ஏ லிமிடெட் பிஇ. மல்டிப்ளை பண்ணால் 20 மார்க்கெட் ப்ரைஸா, 2 into 10 20 மார்க்கெட் ப்ரைஸா இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த இடத்துல போடும்போது 7.5 lakhs போடுவியா? 20 into 7.5 போடினா வேல்யூ ஆஃப் த கம்பெனி 150 lakhs. வேல்யூ ஆஃப் த கம்பெனி 150. இப்போ இதான் நியூ வேல்யூ ஆஃப் த கம்பெனி. எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்ன இருந்தது? 100, இங்கே 40. இப்போ என்னவா இருக்குது? அப்போ 10 லட்ச ரூபா வேல்யூ ஏறி இருக்கா? இந்த 10 லட்ச ரூபா ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டருக்கு ஏறி இருக்கா, பி லிமிடெட் ஷேர் ஹோல்டர் ஏறி இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அப்போ பார், ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ இதில் எத்தனை ஷேர் இருக்கு? 5 லட்சம் ஷேர் இருக்கா? இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 20யா? அப்போ 100 lakhs. எக்ஸிஸ்டிங் வேல்யூ 100 lakhs. அப்போ கெயின் டியூ டு மெர்ஜர் 0. அப்போ இவனுக்கு பாரு, இதில் 2 லட்சம், இதில் 5 லட்சம் ஷேர் அக்வைரிங் கம்பெனி தான், 2 லட்சம் ஷேர் டார்கெட் கம்பெனி இது. அப்போ 2 லட்சம் ஷேருக்கு 20 ரூபானா 2.5 into 20 50 lakhs. எக்ஸிஸ்டிங் வேல்யூ இதே ஷேர் ஹோல்டரோட எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்னவா இருந்துச்சு? அப்போ 10 லட்ச ரூபா கெயின் யாருக்கு யாருக்கு அக்ரூ ஆயிருக்கு? பி லிமிடெடுக்கு அக்ரூ ஆயிருக்கு. அது ஏ லிமிடெடுக்கும் அக்ரூ ஆகலாம், ஒன்றுமே இல்லை. இதே 0.4 ஆன்சர் போட்டு பாரு. 0.4 இங்கே 7 போட்டிருப்பியா? இந்த இடத்துல 15 lakhs வந்துருக்குமா? நம்பர் ஆஃப் ஷேர் 7 இருக்குமா? 15 divided by 7 போட்டு பார்த்தீங்கன்னா 2.143 வருமா? இன்ட்டு பி 10 எடுத்துக்கோ, 21.43 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிக்கோ, 150 lakhs வந்துருக்கும். இப்போ அதே டேபிள் போட்டுக்க, சேம் வேல்யூ தானே, இதே 150 தானே இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் இப்போ பாரு, இவனுக்கு எத்தனை ஷேர் இருக்கு? இப்போ இந்த 21.43ல இவனுக்கு எத்தனை ஷேர் இருக்கு? சாரி, எங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த இடத்துல 7. இந்த 7ல் இவன்ட்டு எவ்வளோ இருக்கு? 5. கரெக்டா? 5 lakh ஷேர்ஸு இன்டூ நியூ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 21.43. 21.43 வில் கிவ் யூ 5 into 21.43 107.15 மைனஸ் எக்ஸிஸ்டிங் வேல்யூ 100 7.15 lakhs ப்ராஃபிட் ஃபார் ஏ லிமிடெட் கம்பெனி சார். இவன்ட்ட 2 lakh ஷேர்ஸ் இருக்கா? இன்டூ 21.43 போட்டினா 2 into 21.43 போட்டினா 42.86. எக்ஸிஸ்டிங் வேல்யூ 40. அப்போ எவ்வளோ தான் வரும்? 2.86. அப்போ 7.15 இவன் கையில் ப்ராஃபிட்டு, 2.86 இவன் கையில் ப்ராஃபிட். ஆனால் போன சினாரியோவில் 10 அவன் கையில் ப்ராஃபிட். சரி, ஒன்றுமே இல்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவை 0.5ன்னு எடுத்தால் ஒருத்தவன் கையில் போகுது, 0.4 எடுத்தால் 2 பேருக்கு பிரியுது, 0.3ன்னு கொண்டு பாரு இவன் கையில் எல்லாமே யார் சைடில் வந்துடும்? ஏ லிமிடெட் சைடில் வந்துடும். அப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுக்க யாரோட வேல்யூ தேய ஆரம்பிச்சிடும்? ஏ லிமிட்டோட வேல்யூ தேய ஆரம்பிச்சிடும். பி லிமிடெட் கையில் ப்ராஃபிட் போய் உட்காரும். கம்மியாக வேல்யூ கொடுக்க பி லிமிடெட்லேருந்து ப்ராஃபிட்டு யாருக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும்? பி லிமிடெட் பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இங்கே பாரு 10ன்றது இப்போ 7.5 ஏக்கு வந்துருச்சு பாரு. இப்போ முன்னாடி 10 0 இருந்தது, அப்படியே ஒரு 0.5 0.4 மாற்றினேன், இங்கே இது இப்படி ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ 0.3 0.25 ட்ரை பண்ணி பாரு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. இந்த நம்பர் இன்னும் குறைஞ்சி இந்த நம்பர் இன்னும் ஏறி இருக்கும். சார் நான் 0.1 தான் கொடுப்பான்றான், அடிமட்ட ரேட்டு. அப்போ யாரோட வேல்யூ ஏறி போயிடும்? ஏவோட வேல்யூ ஏறி போயிடும். இவனோட வேல்யூ லாஸ்ட்டில் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கம்பைன்ட் என்டிட்டி வியூ போட போகிறோம். இந்த கம்பைன்ட் என்டிட்டி வியூ ஒரு டப்பா தான் வருமா சார்? இல்லை சார், பக்கத்துலேயே இன்னொரு டப்பா வர மாதிரி இருக்கும். எப்படி சார் 2 டப்பா? ஒரு டப்பா தானே கம்பைன்ட் என்டிட்டி இருக்கலாம், 2 இல்லை. வாட் இஃப் 0.5 இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு ஒரு டப்பா,
வாட் இஃப் 0.4 இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு ஒரு டப்பா, வேற எவனோ வந்து 0.75 ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்தானா அதுக்கு ஒரு டப்பா. எத்தனை எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ப்ரொபோஸ் பண்றாங்களோ அத்தனை கம்பைன்ட் என்டிட்டி வியூ நம்ம போடுற மாதிரி தேவைப்படும். இஃப் there is only one exchange ratio னா ஒரு combined entity view, ரெண்டு exchange ratio னா combined entity 1 based on 0.5, combined entity 2 based on other exchange ratio னு சொல்லி multiple exchange ratio இருந்துச்சுன்னா we need to do multiple tabular column for என்னது this combined entity. இப்போ combined entity போடுறதுல தான் ப்ராப்ளம். combined entity போடுறத I will explain பண்றேன். இந்த சாப்டர் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி, சாப்டர்ல 70% முடிஞ்ச மாதிரி. ப்ராஃபிட்ல ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிடலாமா? ப்ராஃபிட்ல டேரக்டா ரெண்டு பேர் ப்ராஃபிட் ஆட் பண்ணிடலாம். இஃப் தேர் இஸ் சினர்ஜி பெனிஃபிட் ஆட் பண்ணணும். இஃப் தேர் இஸ் நோ சினர்ஜி பெனிஃபிட் அப்படியே ஆட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இந்த கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே வந்துருமா? இதுல எந்த சேஞ்ச் ஆகாதா? எக்ஸிஸ்டிங் அக்வைரிங் கம்பெனியோட ஷேர்ஸ்ல மாற்றமே இருக்காது. இந்த 5 lakhs இருக்கும். நீ நல்லா இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் போடும்போது கூட பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படியே வச்சிரும். அதுக்கு கையே வைக்க மாட்டேன், அது தொடவே மாட்டேன். அதே மாதிரி இந்த 5 lakh ஷேர்ஸ் அப்படியே இருக்கும். டார்கெட் கம்பெனி நீ எத்தனை ஷேர்ஸ் கொடுக்க போறன்றதுக்கு உனக்கு ஒரு நம்பர் தேவை. அந்த நம்பர் என்ன? இந்த 5 லட்சம் ஷேருக்கு நீ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ண போறன்னு உனக்கு ஒரு நம்பர் தேவை. தட் நம்பர் இஸ் கால்டு, அந்த நம்பருக்கு பேர் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆர் ஸ்வாப் ரேஷியோ. கரெக்டா? அவன் ஷேருக்கு உன் ஷேர்ல எத்தனை கொடுக்க போற, எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போற, அவன் ஷேரை வாங்கிக்கிட்டு உன் ஷேர் எத்தனை கொடுக்க போற, அந்த ரேஷியோக்கு பேர் என்ன ரேஷியோ? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இந்த இடத்துல 0.5 எடுத்துக்கிட்டோம், இல்ல 0.4 கூட போடலாம். திஸ் ரேஷியோ இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆர் ஸ்வாப் ரேஷியோ. இந்த நம்பர் இருந்தாதான் இந்த நம்பரை நீ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அக்வைரிங் கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், பிளஸ் அக்வைரிங் கம்பெனி ஷேர்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், பிளஸ் டார்கெட் கம்பெனிக்கு நீ என்ன கொடுக்க போற? 1 கொடுக்க போறனா அப்படியே 5 ஆட் பண்ணிக்கலாம். 0.5 கொடுக்க போறனா 2 ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கொடுக்க போறனா 5 into 1.5 7.5 ஆட் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? இது அப்படியே வந்துடும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஆட் பண்ணா இந்த நம்பர் கிடைச்சிருமா? அப்போ இந்த நம்பர்ல இந்த நம்பரை டிவைட் பண்ணா யூ வில் கெட் இபிஎஸ்ஆ. திஸ் இபிஎஸ்க்கு பேர் என்னலாம் சொன்னேன்? கம்பைன்ட் இபிஎஸ், நியூ இபிஎஸ், இபிஎஸ் ஆஃப் மெர்ஜ்டு என்டிட்டி. எப்படி வேணா எக்ஸாம்பிள். ஏன் சார் இதெல்லாம் பேர் வைக்கிறீங்க? ஏதோ ஒரு பேர் சொன்னா எக்ஸாம்பிள் நீ கம்பைன்ட் இபிஎஸ்னு படிச்சுட்டு போயிருப்ப. அவன் நியூ இபிஎஸ்னா என்னன்னு கேட்பான். நியூ இபிஎஸ்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு கால்குலேஷன் போடணும்னு நினச்சிப்பா. இல்லை, கம்பைன்ட் என்டிட்டியோட இபிஎஸ் தான் நியூ இபிஎஸ்னு கேட்குறான். ஆர் இபிஎஸ் ஆஃப் மெர்ஜ்டு என்டிட்டின்னு விச் இஸ் நதிங் பட் கம்பைன்ட் இபிஎஸ். இது மூணுத்துக்கு வார்த்தை புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இது கீழே ப்ரொசீட் பண்ணணும்னா யூ நீட் பி. சார் இந்த பி எங்கேருந்து எடுக்கிறது? பிக்கு ரொம்ப தெளிவான ரூல் சொல்லிட்டேன். இஃப் த கொஸ்டின் இஸ் கிவன், இந்த கொஸ்டினில் தெளிவாக அக்வைரிங் கம்பெனி பி டு கண்டினியூ வித் நியூ பினா அக்வைரிங் பி, டார்கெட் கம்பெனி பி கண்டினியூ வித் நியூ பினா டார்கெட் பி. கொஸ்டினில் சம்மதரி பி இஸ் ப்ரொபோஸ்னா அந்த சம்மதரி பி எடுத்துக்கோ. சார் கொஸ்டின் இஸ் சைலண்ட் ஆன் தட், எப்படி சார் ப்ரொசீட் பண்ணுறதுனா அக்வைரிங் கம்பெனி பி கண்டினியூ வித் நியூ பின்னு அசம்ஷன் எடுத்துக்கொண்டு போயிறியா? போனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துருமா? திருப்பி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடும்போது இந்த ஷேர் எடுத்து வந்து போட்டக்கூடாது, இந்த ஷேர் எடுத்து வந்து போட்டக்கூடாது. ஆல்ரெடி மேலே டிவைட் பண்ண பற்றியா இபிஎஸ்க்கு, அதே திருப்பி எடுத்து வந்து கீழே மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும்? மார்க்கெட் கேப் கிடச்சிரும். அப்போ இப்போ வந்துட்டு என்னெல்லாம் தெரியுமா கேள்வி கேட்பான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஏ லிமிடெடுக்கு என்ன வேல்யூ? ஏ லிமிடெட் வேல்யூ இப்போ 107 மாறிடுச்சு. இப்போ கம்பெனி வேல்யூ 150 மாறிடுச்சுல. ஏ லிமிடெட் அதில் 100 இருக்கானா 107 இருக்கானா? 107. பி லிமிடெட் 42 ஆர் ஏ லிமிடெட் 100ஆவே தான் இருக்கான், பி லிமிடெட் 50 மாறிட்டான், 10 lakhs ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கம்பெனி என்டிட்டியை போட்டதுக்கு அப்புறம் தே வில் ஆஸ்க் ஃப்யூ அனலைசிஸ் கொஸ்டின் கேட்பான். அதுலேருந்து வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆன் இம்பாக்ட் ஆன் திஸ் மெர்ஜர் அப்படின்னா கேள்வி கேட்பான். கரெக்டா? இது வரைக்கும் கிளியரா ராஜா? அப் டு திஸ் பாயிண்ட் கிளியரா? இபிஎஸ் இது அக்வைரிங் ரேஷியோ, இது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபார்முலா. இப்போ இஃப் இபிஎஸ் பேஸ்டுனா இபிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனி. இஃப் மார்க்கெட் ப்ரைஸ் பேஸ்டுனா எம்பிஎஸ் ஆஃப் target company divided by MPS of acquiring company. If book value based na book value of target company divided by book value of acquiring company. Sir, all the time target company by acquiring company தான் rule. except இப்போ அவனோட இபிஎஸ் என்னோட இபிஎஸோட நிறையா இருக்குன்னு வச்சுக்கோ. சே எக்ஸாம்பிள், இவனோட இபிஎஸ் 3, என்னோட இபிஎஸ் 1. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்னென்னு வரும்? 3. அப்போ அவன் என்கிட்ட இருக்கிற 3/1 ஃபார் எவரி 1 ஷேர் இன் டார்கெட் கம்பெனி வி வில் பி இஷ்யூவிங் எத்தனை ஷேர்ஸ்? 3 ஷேர்ஸ். அவன் என்னோட இபிஎஸ் நிறையா வச்சிருக்கிறதுனால என் கம்பெனியோட ட்ரிபிள் மடங்கு ஷேர் கொடுக்குறான்னு சொல்லலாமா? பிகாஸ் என்னோட அவன் இபிஎஸ் ஜாஸ்தியாக வச்சிருக்கான். என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் 200, அவனோட மார்க்கெட் ப்ரைஸ் 400. அப்போ என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் அவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் என் கம்பெனியில் 2 ஷேர் கொடுப்பானா? எப்படி 400/200 ஆன்சர் என்னென்னு வரும்? 2 வருமா? by 1 போட்டலாமா? ஃபார் எவரி 1 ஷேர் இன் டார்கெட் கம்பெனி அக்வைரிங் கம்பெனி வில் கிவ் எத்தனை ஷேர்ஸ்? 2 ஷேர்ஸ். பிகாஸ் என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் அவன் டபுளில் இருக்கான். இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனி இன்னொரு பேங்கிங் கம்பெனி அக்வைர் பண்ண போகிறோம். இவனோட என்பிஏ ஆஃப் டார்கெட் கம்பெனி 4000 கோடி, அக்வைரிங் கம்பெனியோட என்பிஏ 1000 கோடி.
என்னோட 4 மடங்கு அவன் என்பிஏல ஜாஸ்தியாக இருக்கான், அவனுக்கு நான் ஷேர் 4 மடங்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் முட்டாள்தனமாக இருக்கும்ல. அவன் என்பிஏல என்னை விட ஜாஸ்தியாக இருந்தான்னா அவனுக்கு நான் ஷேர் கம்மியாக கொடுக்கணும். பிகாஸ் என்பிஏங்கிறது என்ன, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸா. பேங்க்கில் நான் லோன் கொடுத்துருக்கேன், அந்த லோனை என்னால் ரெக்கவர் பண்ண முடியலன்னா அது வி கால் இட் அஸ் என்னன்னு சொல்லுவோம், என்பிஏ. பேசிக்கலி இது என்ன இம்பாக்ட், இது நெகட்டிவ் ஃபேக்டர். வென்எவர் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் நெகட்டிவ் ஃபேக்டர், அப்படியே ஃபார்முலாவை மாற்றிடு. என்னன்னு மாற்றிடு, அக்வயரிங் கம்பெனி பை டார்கெட் கம்பெனி. கரெக்டாக ஒன்லி எந்த ஃபேக்டர் வந்தால் மட்டும், நெகட்டிவ் ஃபேக்டர் வந்தால் மட்டும். இபிஎஸ் பாசிட்டிவ் ஃபேக்டர், புக் வேல்யூ பாசிட்டிவ் ஃபேக்டர். புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கான் அவன் என்ன விடனா அவனுக்கு நான் நிறையா ஷேர் கொடுக்கணும். புக் வேல்யூ அவன் என்னோட கம்மியாக இருக்கானா அவனுக்கு நான் கம்மியாக ஷேர் கொடுத்தா போதும். மார்க்கெட் ப்ரைஸ் அவன் என்னோட ஜாஸ்தியாக இருக்கானா அவனுக்கு நான் நிறைய ஷேர் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வி கால் இட் அஸ் என்ன ஃபேக்டரு, பாசிட்டிவ் ஃபேக்டர். கரெக்டா? ஆனால் இந்த நம்பரு என்பிஏன்ற, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்பிஏ எடுத்துக்கிட்டேன். ஒரு பேங்கிங் கம்பெனி இன்னொரு பேங்கிங் கம்பெனி அக்வயர் பண்ண போகிறோம்னா என்பிஏ வரும். அந்த ஃபேக்டரை வி கால் இட் அஸ் என்ன ஃபேக்டர்னு சொல்லுவேன், நெகட்டிவ் ஃபேக்டர். அப்போ ஃபார்முலாவை மாற்றிடணும், அக்வயரிங் கம்பெனி பை டார்கெட் கம்பெனி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்வாப் ரேஷியோ ஆர் கன்வர்ஷன் ரேட், என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் இதுலேருந்து ஒவ்வொரு சம்ஸாக எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? சும்மா நான் சொன்ன மாதிரியே ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர், மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டான். இதுலேருந்து நீ ஜாதகத்தை ப்ரிப்பேர் பண்ண போகிற. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணினா பாதி பிரச்சனைக்கான சால்வு முடிஞ்சு போச்சு. கிளியரா? ஸோ வில் டூ ப்ராப்ளம் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன். பட் பேசிக்காக புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோ. யூ ஆர் நாட் கோயிங் டு டூ திஸ் கேல்குலேஷன் போஸ்ட் தி அக்விசிஷன் ஆர் மெர்ஜர். இங்கே பண்ண போகிறது இல்லை, இந்த இடத்துல பண்ண போகிறது இல்லை. நீ பண்ண போகிறது இப்போ பிஃபோர். எப்படி இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறது இல்லை. இவனை வாங்கினா இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்க்க போகிறேன். ஃபோர்காஸ்டட் வியூ தான். கிளியரா? சொல்லு ராஜா, டவுட் என்ன? 51% அக்வயர் பண்ணது சப்சிடியரி இருந்துச்சு. அதை வந்து அக்வயர் பண்ணுறது எனக்கு தெரியும். பட் அது வந்து இப்படி ஃபோர்காஸ்டிங்னா இல்லை, 51% நான் இந்த இடத்துல அக்வயர் பண்ணேன்னா கம்பைன்ட் என்டிட்டியே வராது. இப்போ நான் போட்டிருக்க கேல்குலேஷன் எல்லாமே பை அவுட் தான், வாங்குறது. அவன் 100% வாங்கி அவனை லிக்விடேட் பண்ணி பி லிமிடெட் ஷேர் ஹோல்டர்னு ஒருத்தன் இல்லாமல் அவனே இப்போ ஏ லிமிடெட் ஷேர் ஹோல்டராக வந்துடுறது தான். அக்விசிஷனுக்கு இந்த டேபிள் செட் ஆகாது. மீன்ஸ் அவனோட 51%, 60%, 70% வாங்க போகிறோன்னா இந்த ஒர்க்கிங் செட் ஆகாது. இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இதில் நம்ம படிச்சிருக்குங்கிறதே என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு படிச்சிருக்கேன். அப்போ நான் என் ஷேரை கொடுத்து இன்னொருத்தன்ட்டு இன்னொரு கம்பெனி ஷேரை வாங்க முடியுமா? கன்சால்டேஷனில் எப்படி கன்சால்டேட் பண்ணுவான்? நான் ஒரு 51% அக்வயர் பண்ணுவேன். எப்படி 51% அக்வயர் பண்ணுவேன்? அவனுக்கு நான் சம் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அவனுக்கு கேஷ் கன்சிடரேஷன் கொடுப்பேன், இல்லை மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லை யாராவது ஒரு 51% ப்ரமோட்டர் இருப்பான், அவனுக்கு என் கம்பெனியில் ஷேர் கொடுத்து கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எல்லாருக்கும் என் கம்பெனியில் ஷேர் கொடுக்கறத பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் 100% வாங்க போகிறேன்னு அர்த்தம். அவனை மொத்தமாக வாங்கி அவனை லிக்விடேட் பண்ணி முடிச்சு விட்டு கம்பெனி ஏ லிமிடெட் மட்டும் தான் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஆஃப்டர் பை அவுட் யார் இருக்க மாட்டா. அப்போ நம்ம படிக்கிறது இப்போ எல்லாமே ஃபார் யுவர் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம படிக்கிறது எல்லாமே இப்போ அமல்கமேஷன் சினாரியோ. ஏ லிமிடெட், பி லிமிடெட், ஏ லிமிட்டடும் இருக்குது, பி லிமிட்டடும் இருக்குது. இதுலேருந்து எந்த லிமிடெட் மட்டும் தான் கண்டினியூ ஆகும்? ஏ லிமிடெட் தான். பி லிமிடெட் என்ன பண்ணிடுறோம்? லிக்விடேட் பண்ணிடுறோம். இந்த சினாரியோ தான் படிக்கும். ஏ லிமிடெட் பி லிமிடெட் வாங்குறான், ரெண்டு பேருமே கண்டினியூ பண்ணுவான். அப்போ என்ன ஆகுன்ற சினாரியோஸும் புக்கில் இருக்குது. பட் அது அதாவது ரொம்ப மினிமல் அது. ஓகேவா? இப்போ நம்ம சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் மெஜாரிட்டி அக்விசிஷன் அதுதான் நடக்கும். அவனை 51%, 60% வாங்கி கண்ட்ரோல் அக்வயர் பண்ணிட்டு கன்சல்டேட் பண்ணிட்டு சப்சிடி ஆக்கிடுவேன். அவனோட 100% என்ன பண்ண மாட்டேன், பை பண்ண மாட்டேன். கிளியரா ராஜா? அப்படி ஓகே.